துபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருட்டு முன்னேற்ற கழகம். இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வந்த போர் வீரன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் பேசுகிறா, கருத்தியல பேசுகிறா, தனி மனிதர் துதி பாடுறீங்க, தனி மனிதர் விமர்சனம் பண்றீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கு. அந்த தாய்மார்களுடைய ஆதரவை கிடைக்காமல் செய்வதற்கு அப்படி சூழ்ச்சி செய்யறாங்களாம். திமுகவை சார்ந்த தோழர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர்களே, இங்கு வந்து பாருங்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை கடலென திரண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் தான், எங்கள் சகோதரிகள் தான் இங்க திரண்டிருக்கிறாங்க. எங்க தாய்மார்களிடமிருந்து, சகோதரிகளிடமிருந்து எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை உங்களால் பிரிக்கவே முடியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை தான் போட்டு பிரின்னு பிரிக்க போறோம். என்னமா கரெக்டா? என்ன பண்ண போறோம்? அதனால தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2 முனை போட்டி தான். ஒரு முனை தாவேகா, இன்னொரு முனை திமுக. தப்பா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அதிமுக பார்ட் 2. உங்களுக்கு தோணும் என்ன அதிமுக பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. சேகர் பாபு யாரு? அமைச்சர் சேகர் பாபு யாரு? அதிமுக இருந்து திமுக போனவர். அமைச்சர் ரகுபதி யாரு? அதிமுக இருந்து திமுக போனவர். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் யாரு? அதிமுக இருந்து திமுக போனவர். இப்படி 10 ரூபாய் பாலாஜி, செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து திமுக போனார். ஏவா வேலு அதிமுக இருந்து திமுக போனார். இப்ப நம்மால ஓபிஎஸ் அதிமுக இருந்து திமுக போனாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருமுறை போட்டி. ஒரு முனை தாவேகா, ஒரு முனை அதிமுக பார்ட் 2. அது திமுக கிடையாதுமா, அதிமுக பார்ட் 2 தான். இருமுனை போட்டி நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தண்ணீர்பாக மிக பிரம்மாண்ட ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. எங்க திரும்பினாலும் மக்கள் அலைகடலாக திரண்டு வராங்க. தாய்மார்களுடைய ஆதரவு, பெண்களின் ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு, மாணவர்களுடைய ஆதரவு என்று பட்டி தொட்டி என்று நமக்கான ஆதரவு திரண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், பச்சை தமிழர், மரத்தமிழர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அதனாலதான் இந்த திருட்டு கூட்டங்களுக்கு பொறுக்க முடியும். கொள்கையை சொல்லு, கோட்பாடை சொல்லு. திமுக என்பது கொள்கை கட்சி, தாவேகாவிடம் கொள்கை இல்லை. ஏன்னா திமுக பயங்கரமான கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து 30 வருஷமா திமுக இருக்காரு, ஒன்றிய செயலாளராக இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு மைக்கு நீட்டி கேட்கிறாங்க, ஐயா நீங்க திமுக இருக்கீங்க, திமுக உடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சமதர்மம் தெரியல, சமத்துவம் சொல்ல தெரியல, சமூக நீதினு சொல்ல தெரியல, எதுவுமே சொல்ல தெரியல. சமண நீதி, சமுத்திரம், சமுத்திரம் கடல், சமுத்திரம், சமண நிதி, உதயநிதி, இன்ம நிதி. அம்மா சிரிக்காதீங்கம்மா, உண்மையிலே இருக்கு. நீங்க சமூக வலைதளத்துல போங்க, யூடியூப்ல போய் பாருங்க, உண்மையிலே இருக்கு. அதனால கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி பேசுவது ரவி தலைவர்